முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஏன் அன்பு தங்கமே, நேற்று இரவு உன்னுடைய துணை விடிய விடிய துடித்துக் கொண்டு இருக்கின்றார். காரணம் என்னவென்று கேட்கின்றாயா தங்கமே? காரணத்தை நீயும் தெரிந்து கொள். உன்னை பிரிந்து வந்ததற்கான வலியை அவர் இன்னும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார். இருந்தாலும் மிக மோசமான நிலையில் அவர் வந்துவிட்டார். இனி நான் இருக்கவே இருக்கக்கூடாது என்ற விபரீத முடிவை அவர் எடுக்க துணிந்து விட்டார் தங்கமே. உன்னை நினைத்து வாழும் அவர் நன்கு குடிப்பழக்கத்திற்கும் ஆளாகி விட்டார். இப்பொழுது அந்த பிரிவினால் மன வேதனையினால் விடிய விடிய நேற்று இரவு துடித்துக் கொண்டு இருந்தார். நிச்சயம் அவரை சமாதானம் செய் தங்கமே. இல்லை என்றால் அவருடைய நிலைமை மிக மோசமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. தவறு செய்வது மனித இயல்புதான். அதை மணப்பதும் மன்னிப்பதும் மனித இயல்புதான் தங்கமே. என் பிள்ளையான நீயும் அதை போல்தான் இருக்க வேண்டும். செய்த தவறுக்கு அவர் தானாகவே தண்டனையை அனுபவித்து விட்டார். ஏன் தங்கமே அவரை நீ கஷ்டப்படுத்துகின்றாய்? ஒரே நாளில் எல்லோருடைய குறைகளையும் நாம் போக்கிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து வருவார். அப்பொழுது நிச்சயம் அவரை பற்றி உனக்கு நன்றாக தெரிய வரும். உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் நீ விடு. விமர்சனங்கள் இல்லாமல் வளர்ச்சி இருக்காது. வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக் கொள். என்னையே விமர்சிக்கும் உலகம் இது. உன்னை மட்டும் விமர்சிக்காமல் இருக்குமா என்ன? நீ யாருக்கோ பயந்துதான் இந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய். போ செல்லமே, உன் துணையிடம் சென்று பேசு, மனம் விட்டு பேசு. அவர் துடிதுடித்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள். அந்த காலம் கூடிய விரைவில் வரும். உன்னுடைய கனவுகள் நிறைவேறும், கவலைகள் கரைந்தோடும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.